கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இன்று ஒரு இறைவார்த்தை என்ற தலைப்பின் அடிப்படையில் பங்காருப்பேட்டை பெத்தேல் மிஷன் சபை இதனுடைய இந்த காணொளி, இந்த மீடியா வாயிலாக ஏராளமான வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், வேத வார்த்தை வரிசையாக ஒரு வார்த்தையா அதில் உள்ள காரியங்களை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனால் அதில் உள்ள வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் 16 வசனங்கள் வரிசையாக உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்றைக்கு அந்த 17ஆம் வசனம் பாருங்கள். மத்தேயு 5:17. நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். நம்முடைய கர்த்தர் இயேசு சொல்றார். என்ன சொல்றார்? ஒண்ணு, நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்டது சீனாய் மலையில். 10 கற்பனைகள். ஆனா ஏராளமான வாக்குத்தத்தங்களும் பின்பற்ற வேண்டிய கட்டளைகளும் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மோசே மூலம் கொடுக்கப்பட்டது என்று, இது மோசேக்கு தானே சொன்னார், இது நமக்கு அல்ல என்று ஆண்டவர் விடவில்லை, அதை நிறைவேற்றி இருக்கிறார். வேதாகமத்தில் அதற்கு ஆதாரங்கள் உண்டு. 2வது, தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசிகள் ஏராளமான வார்த்தைகளை கொண்டு இடைப்பட்டார்கள், பேசினார்கள். அந்த தீர்க்க தரிசனம் கூட இவரே ஒரு தீர்க்கதரிசி. மோசே தீர்க்கதரிசி, அநேக தீர்க்கதரிசி, அவர்களை கொண்டுதானே சொல்லப்பட்டது என்று அதை அப்படியே விட்டுடாம இந்த 2 வார்த்தையை சேர்த்து, என இந்த மோசே பிரமாணத்திலும் இந்த தீர்க்க தரிசனத்திலும் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன குறித்து தானே சொல்லப்பட்டிருக்கு. நான் பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லி விட்டுறாம ஆண்டவர் வந்ததின் நோக்கம் அதை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தார் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே இந்த வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும், ஆண்டுடைய வார்த்தை, இதை நிறைவேற்ற ஆண்டவர் வந்தார். நாமும் கூட இந்த வேதத்தை படிப்போம், புரிந்து கொள்ளுவோம், கர்த்தருடைய உணர்வை பெற்றுக் கொள்ளுவோம். அவரே அழிக்கல, நிறைவேற்றும் போது நாம கூட வசனங்களை நிறைவேற்ற ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.